சதுரகிரி கோயிலுக்கு நுழைய பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அனுமதி மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து சதுரகிரி கோயில் முன்பாக அங்கு குழுமியிருக்கும் காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் தரும் தகவல்களை கேட்கலாம். அதாவது சதுரகிரி கோயிலுக்கு நுழைய பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எதனால், ஏன் இந்த நிலைப்பாடு? அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்க கோவில். தரை மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரம் கொண்ட இந்த மலைக்கு மாதம் 8 நாட்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் மாதம் 8 நாட்கள் அனுமதி வழங்கப்படும். இந்த நிலையில் ஆடி அமாவாசை தினத்திற்காக மாநிலம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் இந்த மாதம் 5 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரு மாவட்ட காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த மலைக்கோவிலுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எளிதில் தீப்பற்ற பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது, நீரோடைகள் குளிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதி அடர்ந்த வனப்பகுதியின் இருப்பதன் காரணமாக வனவிலங்குகள் அதிகம் நடமாட்டம் உள்ளதன் காரணமாக பக்தர்கள் செல்ல காலை 6 மணி முதல் 12 மணி வரை, குறிப்பாக 6 மணி நேரம் மட்டுமே பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதை தாண்டி வருகின்ற பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து பக்தர்கள் வருகை அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் மதியம் 1 மணி வரை அளவு பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் நேரம் செல்ல செல்ல பக்தர்கள் வருகை அதிகரித்து வருவதன் காணப்படுவதன் காரணமாக தற்போது பக்தர்கள் மலையேற அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பக்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.